மறவாமல் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டன் அழுத்தவும். ஒரு தேசத்தை ஒரு ராஜா ஆளுகிறாரோ அதுபோலவே he will take charge of our life, நம்முடைய முழு வாழ்க்கையும் பொறுப்பெடுத்துக் கொள்வார். ஒரு ஆட்டுக்குட்டியை உதாரணமாக வைத்து இப்படி ஒரு பாட்டு பாடணும். அவர் தெய்வப்பிதா என் மெய்ப்பன் அல்லோ, நம்மை பொறுப்பெடுத்து கொண்டவர் தெய்வத்தினுடைய நம்ம நல்ல ஒரு பிதா அப்பாவாக இருக்கிறார். அண்ட் ஆல்சோ நம்மை ஒரு ஆட்டுக்குட்டியை போல் அவர் வைத்து நம்மை நடத்தி செல்வார் என்று தான் அந்த பாடலை நாம் பாடினோம். அதுபோல் இயேசுநாதர் எல்லோரையும் நேசித்து எல்லோரையும் அவர் ஆஸ்வதிக்கிற விதம் என்னவென்று சொன்னால், அதில் முக்கியமான ஒரு பகுதி என்னவென்றால் என் வாழ்க்கையை அவர் பொறுப்பெடுத்துக் கொள்வார் என்பதுதான். அதுபோன்ற ஒரு நிகழ்ச்சியை நிறைய வேத புத்தகம் முழுவதும் அவர் தம்முடைய மக்களை நடத்தி நீதியின் பாதையிலே நடத்தி, அவர்களை துன்பத்தின் பாதையிலே நடத்தி, அவர்கள் கடல் போல் இருக்கக்கூடிய இடத்துலையும் ஒரு பாதை உருவாக்கி நடத்தி, புயல் வீசுகிற ஒரு படகை நடத்தி, எல்லா நேரங்களிலேயும் அவர் அந்த பொறுப்பை அவர் ஏற்று நடத்துகிற ஒரு எத்தனையோ இருக்கிற பகுதியிலே ஒரு பகுதி என்னவென்று சொன்னால், மத்தேயு எழுதின சுவிசேஷம் வேத புத்தகத்திலே மத்தேயு 21 அதிகாரத்தில் இவ்வாறு வாசிக்கிறோம். அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாக சேர்ந்து ஒலிவமலைக்கு அருகான பெத்லகேமுக்கு வந்தபோது இயேசுவானவர் சீசரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். மத்தேயு 21 அதிகாரம். போன உடனே அங்கே ஒரு கழுதையையும் அதனுடைய ஒரு குட்டியையும் கட்டியிருக்க காண்பீர்கள். அவைகளை அவிழ்த்து என்னிடத்தில் கொண்டு வாருங்கள். ஒருவன் எவனாயிலும் ஏதாயிலும் கேட்டால் இவைகள் ஆண்டவருக்கு வேண்டுமென்று சொல்லுங்கள், உடனே அவைகளை அவன் அனுப்பிவிடுவான் என்று சொல்லி அவர்களை அனுப்பினார். அப்பொழுது அதை குறித்து என்ன எழுதியிருக்கிறது என்று சொன்னால், இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகி அந்த கழுதை குட்டியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று அவளுக்கு சொல், சீயோன் குமாரத்திக்கு சொல் என்று சொன்னார். ஆகவே ஒரு குட் நியூஸ், ஒரு நல்ல ஒரு செய்தி போய் அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று சொன்ன பகுதி என்னவென்று சொன்னால், இந்த கழுதையையும் அந்த குட்டியையும் அழைத்து வாருங்கள் என்று சொன்னார். ஒரு தனி நபரை மாத்திரம் அவர் சொல்லாமல் த ஹோல் ஃபேமிலி, அந்த கழுதை என்று சொல்லிட்டு அந்த தாயும் ஆங்கிலத்திலே ஹர், அவளுடைய அந்த கழுதையினுடைய குட்டியையும் அழைத்து வாருங்கள். ஸோ ஹி வாண்ட் டு பிரிங் த ஹோல் ஃபேமிலி, முழு குடும்பத்தையும், அது 2 பேராக இருந்தாலும் 10 பேராக இருந்தாலும் அல்லது 4 பேராக இருந்தாலும் 3 பேராக இருந்தாலும் அவர்களை எல்லோரையும் அழைத்து வாருங்கள் என்று அவர் சொன்னார். எதற்கு அழைத்து வாருங்கள் என்று அவர் சொன்னார் என்பதை கீழே உள்ள அந்த பகுதியிலே வாசிக்கிறோம். எதற்கு அழைத்து வாருங்கள் என்று சொன்னால், ஐ வாண்ட் டு ரூல் தம், அவர்களை நான் ஆளுகை செய்ய பொறுப்பெடுத்து ஆளுகை செய்ய விரும்புகிறேன். எப்படி ஆளுகை செய்ய விரும்புகிறேன், வாழ்க்கை முழுவதும் எப்படி பொறுப்பெடுக்கிறேன், ஒரு ராஜ்யத்தை எப்படி அவர் பொறுப்பெடுத்துக் கொள்கிறாரோ அதுபோல் உங்களுடைய வாழ்க்கையையும் ஹி வில் டேக் கேர் ஆஃப், உங்களை விசாரித்து பொறுப்பெடுத்து வைத்துக் கொள்வார். அது ஒரு ஆச்சரியமான ஒரு பகுதி இல்லையா? இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் மாறாதவர். அவர் நம்மை ரட்சிக்கும்படி இரட்சகராய் வந்தார். அவர் நமக்கு முன்பு அநேக அற்புதங்களை அவர் செய்தார். நமக்காக நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காக ரத்தம் சிந்தினார், உயிரோடு எழுந்தார். இன்றும் அவர் ஜீவிக்கிறார். அந்த அற்புதமான அந்த இரட்சக பெருமான் நம்முடைய குடும்பம் முழுவதையும் அந்த பாவ மன்னிப்பை தந்து அவர்களுக்கு ரட்சிப்பை காண்பித்து அவர்களை அழைத்து வாருங்கள், நான் உங்களை கட்டுகளை எல்லாம் அவிழ்த்து விடுகிறேன். அந்த கழுதை குட்டியையும் அந்த குடும்பத்தையே கூப்பிட்டு வரும்பொழுது என்ன சொன்னார், அவை அவிழ்த்து வாருங்கள், கட்டுகளை எல்லாம் அவிழ்த்து விட்டு வாருங்கள் என்று சொன்னதை போல் தேவன் நம்முடைய பாவக்கட்டுகளை எல்லாம் அவிழ்த்து போடுவார். உங்களுக்கு தெரியுமா, நாம் யாராக இருந்தாலும் நம்ம எல்லோருமே ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்டு இருக்கிறது. அந்த கட்டை அவிழ்க்கே இயலாது. எத்தனையோ பேர் தங்களுடைய வாழ்க்கையில் உள்ள கட்டுகளை அவிழ்ப்பதற்கு சில மாந்திரிகம் செய்கிறார்கள், எனவோ கயிறை கட்டி கொள்கிறார்கள். அதெல்லாம் இல்லவே இல்லை. கட்டுகள் என்று சொல்வது பாவக்கட்டுகள் தான். ஒவ்வொரு மனுஷனுக்கும் பாவக்கட்டுகள் இருக்கிறது. அவன் செய்த பாவங்கள் அவனை தொந்தரவு செய்கிறது, அவனுடைய மனசாட்சியை குத்துகிறது, மனசாட்சியில் வேதனை உண்டாக்குறது. அதுபோன்ற அந்த கட்டுகளில் இருந்தெல்லாம் இந்த தெய்வம் ஒரு பெரிய விடுதலையை தந்து அவள் கட்டுகளை எல்லாம் அவளுக்கு அவர் விரும்புகிறார்.
ஆகவே அவர் ஒரு குடும்பத்தையே அழைக்கிறார். எப்படி அழைக்கிறார் என்று எழுதியிருக்கிறது, அந்த அந்த ஆற்றுக்கு அவர் மெய்ப்பனாய் வந்ததைப் போலவே இந்த கழுதைகளுடைய கட்டுகளையெல்லாம் அவிழ்க்கும்படி அவர் கட்டளையிட்டார். எனவே அந்த கட்டுகளையெல்லாம் அவிழ்க்கும் பொழுது எதற்காக அவிழ்க்கிறார் என்று சொன்னால், தன் இஷ்டப்படி ஓடுவதற்காக இல்லை, உங்கள் இஷ்டத்துக்கு ஓடுங்கள் என்று சொல்வதற்காக அவர் அவிழ்க்கிறார். இல்லை, அது ஆண்டவருக்கு வேண்டும். அது யாருக்கு வேண்டும்? ஆண்டவர் என்றால் ஆளுகை செய்கிறவர். அந்த ஆண்டவர் யார் என்றால், இந்த வசனம் சொல்கிறபடி, இதோ உன் ராஜா என்று எழுதியிருக்கிறது. அவர் உங்களை ராஜ்யபாரம் பண்ண விரும்புகிறார். ஒரு முழு தேசத்தையும், இந்திய தேசத்தையும் ஒப்பு கொடுத்து யாராவது ஒரு ஜனாதிபதி ஆளுகிறதை போல் உங்கள் வாழ்க்கையை ஒரு முழுவதும் அவர் ராஜாவாக இருந்து ஆளுகை செய்வார். இஸ்ன்ட் இட் ஒண்டர்ஃபுல்? அது ஆச்சரியமான காரியம் இல்லையா? என்னை விசாரிப்பதற்கு ஒருவரும் இல்லை. என்னுடைய ஆதரவாக இருக்கக்கூடிய என் அப்பா மரித்து விட்டார்கள், அம்மா மரித்து விட்டார்கள், அல்லது என்னுடைய கணவர் மரித்து விட்டார், மனைவி மரித்து விட்டார் என்றெல்லாம் எத்தனை குடும்பங்கள் இருக்கிறார்கள். அதுபோன்று அந்த நேரங்களிலே தெய்வம் உங்களை ஒரு இந்திய தேசத்தை ஆளுகை செய்கிறதைப் போல ஒரு ராஜாவாய் வந்து, அதை விட வல்லமையான ராஜா இந்திய தேசத்தில் உள்ள ஜனாதிபதியை ஒப்பிட்டு அதை சொல்ல முடியும்? இல்லை, அதை விட மகத்தான ஒரு ராஜாவாய் உங்கள் வாழ்க்கையிலே அவர் வருவார். ஆகவே அவர் எதற்காக அந்த கழுதையும் அந்த கழுதை குட்டிகளையும் அந்த முழு குடும்பத்தையும் அவர் கூப்பிட்டார்? டு ரூல் ஓவர் தம். அவர்களை நல்ல நடத்தி ராஜ்யபாரம் செய்து அவருடைய வாழ்க்கையிலே சமாதானத்தையும் மகிழ்ச்சியும் கொண்டு வரும்படி அவர் விரும்புகிறார். இந்த உலகத்தில் ஆளுகை செய்கிறவர்கள் கொடூரமானவர்கள். அங்கே என்ன எழுதியிருக்கிறது தெரியுமா? இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் வருகிறார். அவர் சாந்த குணமுள்ளவராய் என்று சொன்னால் அன்புள்ளவராய், அமைதி உள்ளவராய், சமாதானம் நிறைந்தவராய் அவர்களை என்ன செய்ய விரும்புகிறார்? நாட் ஓன்லி தட், அந்த மதர், அந்த தாய் அந்த கழுதையை மாத்திரமல்ல, குட்டியும் அழைத்து வர சொல்கிறார். எல்லோரையும் விடுவித்து ஒரு முழு குடும்பத்தையும் ஆஸ்வதிக்க விரும்புகிறார். உங்களுக்கு தெரியுமா, உங்களுடைய முழு குடும்பத்தையும் அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்கள் மாத்திரமல்ல, எல்லோரையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். வேதத்தில் உள்ள அருமையான ஒரு பாகம், ஒரு வசனம் என்ன சொல்கிறார் என்று சொன்னால், அவர் என் முழு வீட்டாரையும் ரட்சிப்பார் என்று எழுதியிருக்கிறது. நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அல்லது அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை வாசிக்கிற வசனத்தை போல், வேதவசனம் சொல்கின்ற வசனத்தை போல் அவர் என்ன சொன்னார்? உங்களுடைய நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொன்னார். நீயும் உன் வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்படுவீர்கள். அதுபோல் தெய்வம் ஆளுகை செய்வது என்னை மட்டும் ஆளுகை செய்வதற்காக வருவதில்லை. யூ வாண்ட் டு ரூல் ஓவர் எவ்ரி ஒன். அங்கே இருக்கக்கூடிய கணவன், மனைவி, சின்ன பிள்ளைகள், பெரிய பிள்ளைகள், திக்கற்றவர்கள் இருக்கக்கூடிய அவருடைய வாலிப பையன்கள், வாலிப பெண்கள், அவருடைய எதிர்காலங்கள், அவருடைய கஷ்டங்கள், நஷ்டங்கள், அவருடைய வேதனைகள், அவருடைய நோய்கள் என்ன நடந்தாலும் அதை முழுவதும் அவர் ஒரு ராஜ்யபாரம் நடத்துவதை போல் உங்களை விசாரித்து நன்றாய் நடத்தி உங்களை ஆசீர்வதிப்பார். அதுபோன்ற ஒரு ஆச்சரியமான ஒரு பகுதி தான் இன்னொரு இடத்துலையும் வாசிக்கிறோம். அது என்னவென்றால், இயேசுநாதர் இப்படி உட்கார்ந்து கொண்டிருக்கிற நேரத்திலே கூட்டமாக இருக்கிற அப்படின்னாலே இடம் இல்லாதபடியால் அந்த நாட்களே ஓடு போல் வைத்திருப்பார்கள். அந்த ஓட்டையெல்லாம் பிரித்து விட்டு அது 4 பேர் அந்த ஒரு திமிர்வாதக்காரர், நடக்க முடியாத ஒரு வியாதியசனை உள்ளே இறக்குவார்கள். உங்களுக்கு என்ன எழுதியிருக்கின்றது தெரியுமா? அந்த 4 பேருடைய விசுவாசத்தை கண்டு அந்த மனுஷனை சுகப்படுத்தி விட்டார். அந்த மனுஷனுக்கு பூர்ண சுகத்தை அந்த திமிர்வாதக்காரன் என்று இருக்கிற ஒன்றும் செய்ய முடியாத நிலையில் இருந்த அவனை எழுந்து நடக்கும்படி செய்தார். அவருடைய பாவங்களை அவர் மன்னித்தார். பார்த்தீங்களா? உங்களுடைய விசுவாசத்தின் மூலமாய் உங்களுடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்படுவார்கள், உங்களுடைய கணவன் ரட்சிக்கப்படுவார், உங்கள் பையன் ரட்சிக்கப்படுவான். அப்படி அவர் உங்களுடைய விசுவாசம் உள்ளவர்களை பார்க்க வேண்டும். அப்படி ஒரு வீட்டில் இருக்கக்கூடிய 4-5 பேர் அங்கே இருக்கும் பொழுது, ஒரு பையன் குடிக்கிறவனாக இருப்பான், ஒரு பையன் சிகரெட் குடிக்கிறவனாக இருப்பான், ஒரு பையன் எதிர்த்து பேசுகிறவனாக இருப்பான், அடிக்கிறவனாக இருப்பான், அல்லது கெட்ட பழக்கம் உள்ள சரியாக படிக்க மாட்டான் என்றெல்லாம் இருக்கும் பொழுது, அதுபோன்று அந்த பையன்களையும் அந்த பிள்ளைகளையும் தெய்வம் எப்படி ஆசீர்வதிப்பார் தெரியுமா? உங்கள் விசுவாசத்தின் மூலமாய் ஆசீர்வதிப்பார். இஃப் யூ ஹேவ் ஃபெய்த், நீங்கள் தெய்வத்தையும் ஒரு ராஜாவாக ஏற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால் முழு குடும்பத்தையும் அவர் விசாரிப்பார். முழு குடும்பத்தையும் விசாரிப்பார். உன் பிள்ளை எங்கே கேட்பார், உன்னுடைய கணவன் எங்கே, மனைவி எங்கே, உன்னுடைய சகோதரன் எங்கே, உன்னுடைய பிள்ளை, உன்னுடைய மூத்த மகன் எங்கே, இளைய மகன் எங்கே, எல்லாம் விசாரிப்பார். எல்லோரையும் விசாரித்து அவர் ஆசீர்வதிப்பார்.
முழு வீட்டாரையும் ஆசீர்வதிப்பது தான் இயேசு விரும்புவார். இது போன்ற ஒரு சிறு வீட்டு கூட்டம் என்று சொல்லும் பொழுது கூட இந்த வீட்டார் அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும், இந்த வீட்டார் அனைவரையும் அவர் ஆளுகை செய்ய விரும்புகிறார், இதை ஒரு தேசத்தை போல் மாற்றி எல்லோரையும் விசாரிக்க விரும்புகிறார் என்று ஒரு ஆச்சரியமான ஒரு நற்செய்தியை தான் இயேசு பெருமான் தருகிறார். ஆகவே அவர் என்ன சொல்கிறார்? அவர் வந்து ஆளுகை செய்ய வரும் பொழுது அவர் என்ன சொன்னார் என்று அவர் தெரியுமா? அவர் சொன்னார், அவர் இந்த தெய்வம் உன்னிடத்தில் வருகிறார் என்று அவர்களுக்கு சொல்லுங்கள் என்று சொன்னார். அடுத்த கீழே உள்ள பகுதி வாசிக்கும் பொழுது நீங்கள் பயப்படாதீர்கள் என்று அவர் சொன்னார். எதற்குமே அஞ்சாத ஒரு வாழ்க்கையை தெய்வம் தருவார். ஏனென்றால் நீங்களாக எப்படி வண்டியை ஓட்டுவது, என்ன செய்வது, எதிர்காலம் என்ன நடக்குமோ, என் பிள்ளைக்கு என்ன நடக்குமோ, கல்யாணம் ஆகுமோ, அல்லது இந்த பையன் படிப்பானோ படிக்க மாட்டானோ என்றெல்லாம் இருக்கிற அந்த எல்லா பகுதியில் உள்ள பயம் இருக்கிறது அல்லவா, அதெல்லாம் போக்கி விடுவார். நான் வந்து விட்டேன், இதோ உங்களிடத்தில் வருகிறேன், ராஜாவாய் நான் வந்தபடியினாலே உங்களை செம்மையாய் ஆளுகை செய்து உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் நான் தீர்த்து வைப்பேன் என்று அவர் சொன்னார். போய் சொல்லுங்கள், அவரிடத்தில் போய் சொல்லுங்கள் என்று சொன்னபடினாலே இப்போ நாம் எல்லோருக்கும் இங்கே உட்கார்ந்திருக்க அனைவருக்கும் சொல்லிடுறோம். புதிதாக வந்தவர்களுக்கும் சொல்லுகிறோம், முந்தி வந்தவர்களுக்கும் சொல்லுகிறோம், இப்பொழுது வந்தவர்களுக்கும் சொல்லுகிறோம். எல்லோருக்கும் சொல்வது என்னவென்று சொன்னால், உங்களை ஆளுவதற்கு தெய்வம் ஒரு ராஜாவாய் உங்களை ஆளுகை செய்ய விரும்புகிறார். நீ செய்ய வேண்டியதெல்லாம் என்னவென்றால், நீங்கள் கட்டவிழ்க்கப்பட வேண்டும். என்ன செய்யப்பட வேண்டும்? அந்த கழுதையை கட்டவிழ்த்து வாருங்கள். குட்டியும் அவள் இருக்கிற எல்லோரும் கட்டப்பட்டு தான் இருக்கிறார்கள். எல்லோரும் வாருங்கள், நான் அந்த கட்டுகளெல்லாம் போக்கி அவள் மேலே அமர்ந்து, ஒரு கழுதை மேலே அமர்ந்து ஆளுகை செய்வதைப் போலவே நம்ம அனைவரையும் ஆளுகை செய்வார். நான் அவரால் ஆளுகை செய்யப்பட்டு சுமார் 54 வருடங்கள் ஆகிறது. அந்த 54 வருடத்திலே ஒரு குறைவும் அவர் வைத்ததில்லை, ஒரு பயமும் உள்ளே வந்ததில்லை. எத்தனையோ சூழ்நிலைகள், எத்தனையோ சோதனைகள், வறுமைகள், துன்பங்கள், இழப்புகள் வந்தாலும் அவர் என் உள்ளத்தில் ஒரு பயத்தையும் தராமல், சியோன் குமாரத்தையே பயப்படாதே என்று சொல்லி என்னை ஆளுகை செய்கிறார். அது ஒரு மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கை இல்லையா? அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கை எல்லோருக்கும் வேண்டும் அல்லவா? இந்த குடும்பத்தாருக்கு வேண்டும், இருக்கிற அனைவருக்கும் வேண்டும். யாரவர்? அவர் என்னுடைய கட்டுகளை அவிழ்த்து என் மேல் அமர்ந்து என் பிள்ளைகளையும் குட்டிகளையும் வைத்து தெய்வத்தின் பிள்ளைகளாய் மாற்ற அவர் விரும்புகிறார். அவருடைய ஆளுகைக்கு, நல்ல அவருடைய அரசு ஆளுகைக்கு, அல்லது ஒரு தேசத்தை ஆளுகிற ராஜாதிபதியாய், தேசத்தை ஆளுகின்ற ஒரு ஜனாதிபதியை போல் என்னை அவர் ஆளுவார். அப்படி ஆளுகை செய்தால் ஏதாவது குறை உண்டாகுமா? ஏதாவது குறை உண்டாகுமா? ஒரு குறைவும் உண்டாகும். மறவாமல் சப்ஸ்கிரைப் மற்றும் பெல் பட்டன் அழுத்தவும்.